தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 20/7/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அனைத்து மகிழ்வையும் தருகின்ற நாளாக அமையப் போகின்றது என்று மனதார வாழ்த்துகின்றேன். நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், அவருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து அதற்கு பயந்து அதன்படி வாழ்ந்தோம் என்றால் அவர் நம்மை நோக்கி பார்ப்பேன் என்று கூறுகின்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடைபெறாமல் தடையாக இருந்து கொண்டே இருக்கின்றது அல்லவா? அதற்கு காரணம் என்ன? கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கவில்லை, இன்னும் அவர் முகம் நம்மை எட்டி பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் கர்த்தர் என்ன கூறுகின்றார் தெரியுமா? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்கின்றார். ஆகவே அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் இவ்வளவு நாளும் நன்கு ஜெபித்திருப்போம், நன்கு துதித்திருப்போம், நன்கு ஆராதனை செய்திருப்போம், நன்கு ஆலயத்திற்கு சென்றிருப்போம். ஆனால் வேதத்தை வாசித்து அதை தியானித்திருக்கின்றோமா? அந்த நாளுக்குரிய வசனத்தை தியானித்து நாள் முழுவதும் அதை நினைத்து தியானித்து அதன்படி வாழ்ந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இல்லை என்று தானே கூறுகின்றோம். அதனால் தான் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கின்றது. ஆகவே நாம் இன்றிலிருந்து அவருடைய வசனத்தை வாசித்து அதை தியானித்து அதன்படி நடந்தோம் என்றால் கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார். நம்முடைய ஆசீர்வாத தடைகள் இன்றே நீங்கி ஆசீர்வாதம் நம்மையும் நம் சந்ததியும் வந்துவிடும். இதில் யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்றார் என்று பார்க்கின்றோம். அவர் கடவுளுடைய மகன், கர்த்தரால் நம்மை பாவங்களிலிருந்து ரட்சிப்பதற்காக அனுப்பப்பட்ட அவருடைய மகன். ஆனால் அவர் என்ன கூறுகின்றார்? நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறேன் என்று கூறுகின்றார். அப்படி அவரே அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். அப்பொழுது நான் அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய வேதத்தை வாசித்து அதன்படி நடக்க முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? ஆகவே நாம் அவருடைய வசனத்தை முதலில் வாசிப்போம். நிறைய பேருக்கு வேதாகமத்தை வாசிக்கின்ற பழக்கமே கிடையாது. வேதாகமத்தை திறப்பார்கள், ஏதோ ஒரு வசனம் வந்தால் அதை வாசித்து விட்டு ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அல்லது சங்கீதம் அல்லது நீதிமொழிகள். இப்படி வாசிக்க கூடாது. என் அன்பு சகோதரனை சகோதரி, ஒழுங்கும் கிரமமாக வாசிக்க வேண்டும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று ஒழுங்காக வாசிக்க வேண்டும். ஆலயத்தில் எப்படி வேதம் வாசிப்பார்கள் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அல்லவா? முதலில் பழைய ஏற்பாடு, இடையில் சங்கீதம், அடுத்து புதிய ஏற்பாடு. இதே போன்று அனுதினமும் நாம் எப்படி 3 நேரம் சாப்பிடுகின்றோமோ அதே போன்று காலையில் புதிய ஏற்பாடு, சங்கீதம், பழைய ஏற்பாடு. முதலில் பழைய ஏற்பாடு வாசிக்க வேண்டும், அடுத்து சங்கீதம், அதன் பிறகு புதிய ஏற்பாடு. இதே போன்றுதான் இரவு நாம் வாசிக்கும் பொழுதெல்லாம் ஒன்றை மட்டும் வாசித்து விட்டுவிடக்கூடாது, 3ஐயும் சேர்த்து வாசிக்க வேண்டும். அல்லது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை மட்டுமாவது கண்டிப்பாக வாசித்து தியானிக்க வேண்டும். இதுதான் ஒழுங்கும் கிரமமாக வேதத்தை வாசிக்கின்ற ஒரு முறை. ஆகவே என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதுவரை நாம் பெயரளவில் சும்மா வாசிக்க வேண்டும், எப்படியாவது வேதம் வாசிக்காமல் இருந்தால் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை வந்துவிடும், அல்லது சாத்தான் ஏதாவது சோதனை கொண்டு வந்து விடுவான் என்று பயந்து வசனத்தை வாசித்து ஓடிக்கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்கின்றார். ஆகவே அன்பு சகோதரனை சகோதரியே, நாம் இன்றில் இருந்து அவருடைய வசனத்தை ஒழுங்கும் கிரமமாக வாசித்து அன்று கர்த்தர் நமக்கு கூறுகின்ற அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் நினைத்து ஜெபித்து தியானித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் அந்த நிமிடமே
நம்முடைய ஆசீர்வாத தடைகளை நீக்கி நம்மை நோக்கி பார்த்து நம் சந்ததியை நோக்கி பார்த்து ஆசீர்வாதத்தை உடனே தந்து நம்மை மகிழ்ச்சி அடை செய்ய போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த வசனத்தின் மூலமாக அப்பா நீர் தெளிவாக கூறுகின்றீரப்பா, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையை நோக்கி பார்ப்பேன் என்று கூறுகின்றீரப்பா. அப்பா, நாங்கள் இவ்வளவு நாளும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனோ சகோதரியோ ஏதோ கடமைக்காக ஒரு வசனத்தை வாசித்து கொண்டு ஓடிக்கொண்டு இருந்தோம் அப்பா. அதனால் தான் நீர் எங்களை நோக்கி பார்க்கவில்லை, எங்கள் விண்ணப்பத்தை நீர் செவிசாய்க்கவில்லை என்று இப்பொழுது அறிந்து கொண்டோம் அப்பா. அந்த கடமைக்காக வேதம் வாசித்து ஓடின அந்த தருணத்திற்காக மனமாற மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா. என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் மனமாற மன்னிப்பு கேட்டு இன்றிலிருந்து ஒழுங்கும் கிரமமாக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று நாங்கள் வரிசையாக வாசிப்போம், அன்றென்று நீர் கொடுக்கின்ற அந்த வசனத்தை தியானிப்போம் என்று யார் யாரெல்லாம் அறிக்கையிடுகின்றார்களோ, யார் யாரெல்லாம் பொருத்தனை செய்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றே எங்களை நோக்கி பாருங்கள், எங்கள் சந்ததியை நோக்கி பாருங்கள், எங்கள் விண்ணப்பத்தை கேளுங்க, தடைகளை நீக்கி போடுங்க. இப்பொழுதே ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அளவில்லாமல் தந்து மகிழ்ச்சி அடைய செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.